பாகுபாடு என்பது தீயது. ஆனால் எது நடந்தாலும் நாம் அமைதியை பேண வேண்டும். விரோதம் எங்களது இதயங்களில் புகுந்துவிடக்கூடாது. மகாத்மா காந்தி 1947. பல நூற்றாண்டுகளாக கலந்து வாழ்ந்த மண். ஒரே நாளில் இரண்டும் பிரிக்கப்பட்டது. நகரங்களின் வரைபடங்களில் அல்ல, மனிதர்களின் இதயங்களில். இந்தியாவும் பாகிஸ்தானும் இரு நாடுகளின் துக்கமும் போராட்டமும் நிறைந்த ஒரு வரலாறு. வணக்கம். இது உங்கள் சிந்தனை சுவடுகள். சிந்தனைகளை தூண்டும் ஒரு பயணம். 1947 வரலாறு இரத்தத்தால் எழுதப்பட்டது. பாகுபாட்டின் பேரில் ஒரு இஸ்லாமிய நாடாக பாகிஸ்தான் உருவாக்கப்பட்டது. இந்தியா தன் இரத்தமும் கண்ணீரும் சிந்தி மக்களை மீட்டு கொண்டது. பிரிவின் போது கோடிக்கணக்கான மக்கள் வீடுகளை இழந்தார்கள். சொந்த மண்ணிலேயே அகதிகளாக ஆனார்கள். ஆயிரக்கணக்கான பெண்கள் தர்மம் இழந்தனர். குழந்தைகள் தாயை இழந்தனர். தாய்மார்கள் பிள்ளைகளை இழந்தனர். பிள்ளைகள் தந்தையை காணவில்லை. இரத்தம் வீதிகளோடு ஓடியது. கொடூரமான வன்கொடுமைகள் நடந்தன. ஆனால் இந்தியா வீழவில்லை. இந்தியா உயிருடன் நின்றது. நம்மை பிரித்தாலும் நம்மை அழிக்க முடியாது என்ற அர்ப்பணிப்போடு நம் மக்கள் உயிரை பறித்துக்கொண்டு நிமிர்ந்தனர். பிரிவின் பின்னர் காஷ்மீர் நிலம் சுருகளை காக்க இந்தியா உயிராக நின்றது. மகாராஜா ஹரிசிங் இந்தியாவுடன் இணைந்ததை பாகிஸ்தான் சகிக்கவில்லை. உடனே பயங்கரவாதிகளை அனுப்பி காஷ்மீரை கொள்ளையடிக்க முற்பட்டது. ஆனால் நம் இந்திய இராணுவ வீரர்கள் உயிரை அர்ப்பணித்து பனிக்கட்டிய மலையிலும் தீவெண்ணிலையில் போராடி அந்த மண்ணை காப்பாற்றினர். காஷ்மீர் எப்போதும் இந்தியாவின் இதயமாக இருந்தது, இருக்கும் என்றும் இருக்கப் போகிறது. ஆனால் பாகிஸ்தான் அதன் தாயகமாகவே பயங்கரவாதத்தை கட்டியது. பயங்கரவாத அமைப்புகளை வளர்த்து இந்திய மக்களை தாக்கும் சதிகளை குருதி உறுதியோடு திட்டமிட்டது. பாராளுமன்ற தாக்குதல், மும்பை தாக்குதல், புல்வாமா தாக்குதல் ஒவ்வொன்றும் பாகிஸ்தானின் இருண்ட முகத்தை உலகிற்கு காட்டியது. பயங்கரவாதத்தை வளர்த்தது, பயங்கரவாதத்தை ஏவியது, பயங்கரவாதத்தை ஆயுதமாக மாற்றியது. ஆனால் இந்தியாவின் பொறுமை அடங்கியோ நம்ம வீரத்தின் தெம்பு சுணங்கியோ கிடையாது. பிரிவுக்குப் பிறகு இந்தியா ஒரு கலப்பு பொருளாதார முறையை ஏற்று அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் பொருளாதார வளர்ச்சியை நோக்கி செல்ல திட்டமிட்டது. 5 ஆண்டுகள் திட்டங்கள் மூலம் விவசாய வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி மற்றும் கல்வி மேம்பாடு உள்ளிட்டவற்றில் கவனம் செலுத்தப்பட்டது. 1960களில் பசுமை புரட்சி கொண்டு விவசாயத்தில் பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டது. 1965 மற்றும் 1971 நடைபெற்ற பாகிஸ்தானுடன் போர்கள் இந்திய இராணுவத்தின் வலிமையை வெளிக்கொணர்ந்தன. குறிப்பாக 1971 போரில் வெற்றி பெற்று பங்களாதேஷ் உருவாக்கப்பட்டதோடு இந்தியா ஒரு முக்கியமான பிராந்திய இராணுவ சக்தியாக கருதப்பட்டது. 2000களுக்கு பிறகு இந்தியா மிகத் துரிதமாக பாதுகாப்புத் துறையில் மேம்பட்டது. ஏவுகணைகள், அக்னி, பிருத்வி, பாதுகாப்பு உபகரணங்கள், நவீன போர்க்கப்பல்கள், INS விக்ராந்த், சொந்தமாக உருவாக்கப்பட்ட டிஜாஸ் போர் விமானம் போன்றவை நாட்டின் பாதுகாப்பு தன் நிறைவை அதிகரித்தன. அமெரிக்கா, இஸ்ரேல், ரஷ்யா, பிரான்ஸ் போன்ற நாடுகளுடன் கூட்டுப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. 1947 ஒரு உழைக்கும் நம்பிக்கையற்ற தேசமாகத் தொடங்கிய இந்தியா இன்று உலகின் 5வது பெரிய பொருளாதார சக்தியாக வளர்ந்திருக்கிறது. பாதுகாப்பிலும், பொருளாதாரத்திலும், விஞ்ஞானத்திலும், தொழில்நுட்பத்திலும் இந்தியா ஒரு முன்னணி நாடாக திகழ்கிறது. இந்தியா முன்னேற்றத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கும் போது நம்மை பின்னடையச் செய்ய பாகிஸ்தான் அனைத்து முயற்சிகளையும் செய்தது. சூரியனுக்கு கதிர்களை மறைக்க முடியாது, நாய்க்கு குரலையும் நிறுத்த முடியாது என்பதைப் போல இந்தியா அதன் வளர்ச்சி பாதையில் தெளிவாக இருந்தது. 2014 மேக் இன் இந்தியா திட்டம் உலகளவில் உற்பத்தி வர்த்தகத்தில் இந்தியாவை முன்னணி நாடாக மாற்றும் நோக்கில் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதேபோல் FDI வெளிநாட்டு சொந்த முதலீடு அங்கீகாரம் மற்றும் முக்கியமான துறைகளுக்கு பணம் ஈர்க்கப்பட்டதால் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி மேலெழுந்தது. இந்தியாவின் டிஜிட்டல் புரட்சியும் இவ்வளவு விரைவில் வளர்ச்சியை ஏற்படுத்தியது. ஜியோ நிறுவனத்தின் மூலம் மொபைல் இணைய வசதி பரவியது. இதனால் எளிதில் இணையவழி சேவைகள் மற்றும் டிஜிட்டல் பொருளாதாரம் பெரிதும் விரைந்தது.
இந்தியாவின் ஐடி மற்றும் தகவல் தொழில்நுட்பம் துறைகள் உலகளவில் அதிக வருவாய் ஈட்டின. உலகளாவிய வணிக ஒப்பந்தங்கள் மற்றும் பிரிக்ஸ் நாடுகளின் கூட்டமைப்பில் இந்தியா ஒரு முக்கிய பங்கு வகிக்க ஆரம்பித்தது. ஆர்சிபி, ரிஜியனல் காம்ப்ரஹென்சிவ் எகனாமிக் பார்ட்னர்ஷிப் போன்ற சந்தைகளிலும் இந்தியா முதலீடுகளை ஈர்த்து உலகளவில் பொருளாதாரமாக முக்கிய பங்கு வகித்தது. உள்நாட்டில் 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் இந்தியா ஒரு நாடாக வளர்ச்சி நோக்கி முன்னேறிக் கொண்டிருந்த இந்த தருணத்தில் 2025 ஏப்ரல் 22ஆம் தேதி ஜம்மு மற்றும் காஷ்மீரின் பஹல்காம் இரவு நெருங்கிக் கொண்டிருந்தது. இயல்பு வாழ்க்கை ஓடிக்கொண்டிருந்த தருணத்தில் சத்தமின்றி நுழைந்தது இருள். திடீரென குண்டுகள் வெடிக்கின்றன. துப்பாக்கி சத்தங்கள் வானில் ஓங்கி எழுகின்றன. ஏராளமான மக்கள், ஹிந்து யாத்திரிகர்கள் பயணம் செய்து கொண்டிருந்தார்கள். ஒரு கணத்தில் அவர்களின் வாழ்வு சிதைந்தது. அந்த இரவில் 26 அப்பாவிகள் பயங்கரவாதிகளால் கொல்லப்பட்டனர். பாகல்காம் தாக்கத்திற்கு தி ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் (டிஆர்எஃப்) குழுவே பொறுப்பேற்றதாக கூறியது. அவர்கள் இந்த தாக்கத்தை காஷ்மீரில் இந்தியாவின் ஆட்சியை எதிர்க்கும் முயற்சியாகச் செய்ததாக விளக்கியனர். குறிப்பாக காஷ்மீரில் இந்திய சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்து அந்த பகுதியின் மேல் இந்திய ஆட்சியின் தாக்கம் அதிகரிப்பதை எதிர்க்க டிஆர்எஃப் இந்த தாக்கத்தை நடத்தியது. இந்திய உளவுத்துறையின் தீவிர விசாரணையின் பின்புலத்தில் வெளியான தகவலின்படி பஹல்காம் தாக்குதலில் ஈடுபட்ட பயங்கரவாதிகளில் ஒருவர் பாகிஸ்தான் சிறப்பு இராணுவ பிரிவினரால் நேரடியாக பயிற்சி பெறப்பட்டவர் என உறுதியாக கண்டறியப்பட்டுள்ளது. இந்த தகவல் ஒரு வரலாற்று புள்ளி. இதுவரை மறைமுகமாக ஆதரித்ததாகவே புகார் சொல்லப்பட்ட பாகிஸ்தான் இப்போது நேரடி தொடர்புடன் பதிந்துவிட்டது. இது ஒரு சாதாரண தாக்குதல் அல்ல. இது இந்தியாவின் மீது நடத்திய திட்டமிடப்பட்ட பயங்கரவாத தாக்குதல். உலகமே அதிர்ந்தது. ஆனால் இந்தியர்கள் கண்ணீரோடு தளரவில்லை. அவர்கள் கோபமடைந்தனர். அவர்களின் நெஞ்சில் துன்பம் மட்டுமல்ல, தீர்மானமும் எழுந்தது. இந்திய பிரதமர் நேரடியாக திடம் செய்தார். இந்த தாக்குதலுக்கு பொறுப்பானவர்கள் தப்ப முடியாது. அரசு மற்றும் இராணுவம் ஒன்றாக குரல் கொடுத்தது. பதிலடி வரும், அது கடுமையானது இருக்கும். இந்தியா அமைதியை விரும்பும் நாடு. ஆனால் அப்பாவிகளை அழித்துவிட்டால் பதிலுக்கு புயல் எழும் என கடுமையாக கூறியுள்ளார். இந்திய விமானப்படை மற்றும் இராணுவம் உயர் எச்சரிக்கையுடன் தயார் நிலையில் உள்ளன. இரு அணுசக்தி நாடுகளும் தங்களின் எல்லை பகுதியான எல்ஓசி லைன் ஆஃப் கண்ட்ரோல் அருகே படைகளை நிறுத்தி வான்வழி கண்காணிப்புகளை அதிகரித்துள்ளன. இந்திய இராணுவம் கிரீபன் ஸ்ட்ரைக் என்ற பெயரில் பதிலடி நடவடிக்கையை திட்டமிடுவதாக செய்திகள் வெளிவந்துள்ளன. சமூக வலைதளங்களில் ரிவெஞ்ச் பார்லகாம் போன்ற ஹேஷ்டேக்குகள் ட்ரெண்ட் ஆகின்றன. நமது சகோதரர்கள் மேல் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு தக்க பதிலடி நிச்சயம் உண்டு. குற்றம் செய்தவர்கள், குற்றத்திற்கு துணை போகின்றவர்கள் நிச்சயம் தண்டிக்கப்படுவர். இந்த நெருக்கடியான தருணத்தில் இந்தியர்களாகிய நாமெல்லாம் மதம், மொழி, மாநிலம் என்ற எந்த வேறுபாடுகளும் இல்லாமல் ஒன்றுபட்டு நம்முடைய தேசத்திற்கு உறுதுணையாக நிற்க வேண்டும். சமூக ஊடகங்களில் சிதைக்கும் கருத்துக்களுக்கு எதிராக உண்மை தகவல்களை பகிர்ந்து பொறுப்புடன் நடக்க வேண்டும். மாற்று சிந்தனைகளை ஒதுக்கி வைத்து நாட்டின் பக்கமே நாமும் நிற்க வேண்டும். நம்முடைய ஒற்றுமைதான் எதிரியின் பலத்தை சிதைக்கும் ஆயுதம். ஒன்றுபட்டு நிற்போம், ஒற்றுமையை காப்போம். ஜெய் ஹிந்த். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். இந்த மாதிரியான உண்மை தகவல்கள், வரலாற்று பின்னணிகள் மற்றும் தேசப்பற்றுள்ள செய்திகள் தொடர்ந்து பெற லைக் பண்ணுங்க. தகவல்களை மற்றவர்களுக்கும் சேர்க்க ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ஆக்டிவேட் பண்ணுங்க. குறிப்பு: இந்த வீடியோவில் இடம்பெறும் தகவல்கள் தற்போதைய செய்திகளை அடிப்படையாக கொண்டு தொகுக்கப்பட்டவை. இதற்கான மேலதிக விவரங்கள் எதிர்காலத்தில் வெளியாகும் சம்பவங்களின் அடிப்படையில் ஒரு புதிய காலகட்டத்தில் வழங்கப்படும்.